எப்ப அஷித் ராணா உனக்கு தெரியாம கலாச்சிட்டோம்பா, உனக்குள்ள இப்படி ஒரு ஆல்ரவுண்டர் ஒளிஞ்சிருக்கான்றது எங்களுக்கு தெரியாம போச்சு பாரு. நேத்து இந்தியா நியூசிலாந்து ஓடிஐ மேட்ச்ல மிச்சல் மாம்ஸும் ஃபீல்டிங்ல சரகடிக்கும் கிளென் பிலிப்ஸும் செஞ்சுரி அடிக்க 337 ரன்களை குவிச்சாங்க நியூசி. இதை சேஸ் பண்ண களமிறங்கின நம்ம டீம்லயோ பொங்கலை சாப்பிட்டு குப்புறப்படுத்தோம் வேண்டாம் வெறுப்புக்கு பேட்டிங் வந்தோன்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 37 வயசுல இன்னைக்கும் என்ன நம்பிதானே இந்த டீம் இருக்குன்னு கெத்தா ஒரு செஞ்சுரியை போட்டு அஸ்தனா போல நம்ம அரசன் விராட் கோலி. அவருக்கு கம்பெனி கொடுத்து மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனது ரெண்டே பேர். ஒன்னு நிதிஷ்குமார் ரெட்டி, அவர் 57 பால்ல 53 ரன் அடிச்சாரு. இன்னொன்னு நம்ம கௌதம் கம்பீர் மாம்ஸ் செல்ல புள்ளி அஷித் ராணா. நான் கூட இந்த பயப்புள்ளைய கம்பீர் ஓவரா புஷ் பண்றாப்லையோன்னு இந்த பயப்புள்ள மேல காண்டாதான் இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல இந்த மேட்ச்ல இந்தியன் டீம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ப வச்சது இந்த அஷித் ராணா பயப்புள்ள தான். 4 6 4 4 43 பால்ல 52 ரன் விளாசி போட்டாப்புல அஷித் ராணா. விராட் கோலியும் அஷித் ராணாவும் அவுட் ஆன அப்புறமா தான் மேட்ச்ல நம்பிக்கையே விட்டு போச்சு. 41 ரன் வித்தியாசத்துல மேட்சையும் ஜெயிச்சு சீரிஸையும் ஜெயிச்சிட்டாங்க நியூசி. பட் இந்த மேட்ச்ல இந்தியா தோத்து இருந்தாலும் இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா போச்சு. அஷித் ராணாவை கம்பீர் மாம்ஸ் ஓவரா புஷ் பண்ற அளவுக்கு 3 ஃபார்மேட் பிளேயரான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா லிமிடெட் ஓவர்ஸ்ல நல்ல ஆல்ரவுண்டரா வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.